கீழே இருந்து 50%, 51ல இருந்து கீழே. அவங்க கிட்ட மோடி ஆட்சிக்கு வரும்போது 4.2% இந்திய சொத்துக்கள் இருந்தது. இப்போ 2.9% மாறி இருக்கு. ஆவரேஜா டாப் ஆளுங்களை விட கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் 50% மக்கள் ஒட்டுமொத்தமான இந்திய சொத்துக்களை பகிர முடியாமல் வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கிறார்கள். 23 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டார்கள் என்ற ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை நிதி அமைச்சகம் வெளியிட்டது. 36 கோடி பேர் வறுமையில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விவரத்தை அந்த ஒரிஜினல் கம்பெனி சோசியல் ஆடிட்டிங் குரூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ புள்ளி விவரங்களில் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக, பொதுமக்களுக்கு நன்மை தராத ஆட்சியாக மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை.